அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம 12ஆம் வகுப்பு இந்த வணிகவியல் பாடத்துல 9வது பாடம் மனித வள மேலாண்மை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல மனித வள மேம்பாட்டினுடைய அடிப்படைகளை பத்தி நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். ஒருத்தன் தங்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு, தங்கிட்ட இருக்கக்கூடிய திறமை, தன்னைக்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமை, தனக்கிட்ட இருக்கக்கூடிய உழைப்பு, கடின உழைப்பு, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தனக்குன்னு கொடுத்த வேலைய சிறப்பா செஞ்சு முடிச்சானா அதுக்கு பேருதான் மனித வளம். இந்த மனித வளத்துக்கு அழகா பீட்டர் எஃப் ட்ரக்கர் ஒரு வரைவிலக்கணம் சொல்லியிருக்காரு. மனிதன் அவனுக்கு கிடைக்கும் எல்லா வளங்களையும் கொண்டு, மனிதன் அவனுக்கு கிடைக்கும் எல்லா வளங்களையும் கொண்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அடைய முடியும். அழகா எளிமையான எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு வரைவிலக்கணம் சொல்லியிருக்காரு. இதுல இந்த வரைவிலக்கணத்துல எல்லா பொருளுமே, எல்லா மீனிங்ஸும் அழகா சொல்லியிருக்காரு. ஒரு மனிதன் தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வளத்தையும் வச்சுக்கிட்டு அவன் எப்படி வளர்ச்சி அடைகிறான்னு சொல்லக்கூடியதுதான் மனித வளம். இயல்புகளை பத்தி நாம இப்ப பார்க்கலாம். அதுவும் தன்னோட அறிவை வச்சுக்கிட்டு எவன் சாதிக்கிறானோ அதான் மனித வளம்னு பார்த்தோம் இல்லையா. இந்த மனித வளத்துக்கு என்ன திறமை இருக்குன்னா உற்பத்தி செய்யக்கூடிய திறமை. மனித வளம் மட்டுமே ஒன்று உற்பத்தி செய்ய முடியும். வேற வளங்களிலே மிக சிறந்த வளம் எதுன்னு சொன்னா அது மனித வளம் தான். மனித வளம் என்பது ஒரு பணியாளர் கிடையாது. குறிப்பிட்ட ஒரு பணியை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஒருவரே தவிர இவர் பணியாளர் கிடையாது. மனித வளம் என்பது புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கிறோம், புதுசா ஒரு படைக்கிறோம் அப்படின்னா தான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளையும் படைப்புகளையும் வெளிப்படுத்தணும். அது வெளிப்படுத்தினாதான் அது மனித வளம். வெளிப்படுத்தாம அப்படியே வச்சிருந்தானா அது மனித வளமே கிடையாது. அதே மாதிரி மனித வளம் என்பது மனித வளத்தினுடைய நடத்தியை நம்ம அவன் மாதிரி கெஸ் பண்ண முடியாது, ஊகிக்க முடியாது. ஏன்னா இது மனசு சம்பந்தப்பட்டது. நம்ம மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை வெளிக்கொண்டு வரும். மனசுக்குள்ள நினைக்கிறதா வெளிப்படுத்துறோம். அப்ப நாம மனசுல என்ன நினைக்கிறோன்றது மத்தவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் மனித வளம் என்பது, மனித வளத்தினுடைய நடத்தையை நம்ம ஊகிக்க முடியாது, கெஸ் பண்ண முடியாது. மனித வளத்தை ஊக்கப்படுத்துறோம். சோ மனித வளத்தை எப்படி ஊக்கப்படுத்தலாம்னா ஒண்ணு சில பணம் கொடுத்து ஊக்கப்படுத்தலாம், சில பணம் இல்லாமலும் ஊக்கப்படுத்தலாம், நிதியோட சேர்ந்து இருக்கலாம், நிதி இல்லாமல் இருக்கலாம். மனித வளத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய மதிப்பா இருந்தாலும் சரி, பாராட்டா இருந்தாலும் சரி, நீண்ட காலத்து இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான். மனித வளத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய மதிப்பா இருந்தாலும் சரி, பாராட்டா இருந்தாலும் சரி, அது நீண்ட காலக்கு இருக்கும். இதெல்லாம் வரலாறு. மனித வளத்தின் மூலமாக நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்குது, நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் வரலாறு. இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம அப்துல் கலாம் ஐயாவை சொல்லலாம். ஒரு ராமேஸ்வரத்துல அரசு பள்ளியில படித்து அக்னி ஏவுகணை, தன்னோட மனித வளத்தால அக்னி ஏவுகணையை உருவாக்கியவர் அப்துல் கலாம் ஐயா. அது சுந்தர் பிச்சையை சொல்லலாம் இல்லையா. அவர் கம்ப்யூட்டர்ல ரொம்ப சிறந்ததா செயல்பட்டு இன்னைக்கு கூகுளுக்கே சிஇஓவா இருக்காரு. சோ அவங்களாம் மனித வளத்தை பயன்படுத்தியிருக்காங்க. சோ அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பாராட்டு என்பது ஒரு வரலாற்று மிக்கது. இது என்னைக்கும் நிலையா இருக்கு. இப்போ இல்லை, இன்னும் எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும் அதையெல்லாம் படிக்கலாம். ஏன்னா இது வரலாற்றில் புத்தகத்தில் இடம்பெறது வரலாறு. இது எப்பவும் பேசிக்கொண்டே இருக்கு. அதனால மனித வளத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய மதிப்பாக இருந்தாலும் சரி, பாராட்டாக இருந்தாலும் சரி, அது நிலைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தபடியாக மனித வளம் என்பது ஒரு தனிப்பட்ட நபரை மட்டும் சொல்லாது. இது மனித வளம் என்பது ஒரு குழுவாகவும் செயல்படலாம். மனித வளம் என்பது தனிப்பட்ட நபருடைய திறமை மட்டும்தான் மனித வளம் கிடையாது. இது ஒரு குழுவாகவும் இருக்கலாம், ஒரு நிறுவனமாகவும் இருக்கலாம். இப்ப மனித வளத்தினுடைய இயல்புகளை பார்த்தோம்மா. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது மனித வளத்தினுடைய முக்கியத்துவம். சோ மனித வளத்தின் மூலமாக மட்டுமே அனைத்து வளங்களையும் திறமையாக நம்ம பயன்படுத்த முடியும். ஒரு தொழில் நம்ம செய்யணும்னா அதற்கு நமக்கு வங்கிகள் துணை அவசியமாக இருக்க வேண்டும், காப்பீடுனுடைய துணை அவசியமாக இருக்கணும், போக்குவரத்து துறை அவசியமா இருக்கு. இது எல்லாம் இருந்தாதான் தொழில் செய்ய முடியும். இது எல்லாமே மனிதனை கொண்டுதான் ஈடுபட முடியும், தானா செயல்பட முடியாது. நல்ல பயிற்சி இருந்தால் மட்டும்தான் அந்த மனித வளம் திறமையாக இருக்கும். அதே மாதிரி திட்டம் என்பது ரொம்ப அவசியம். மனித வளனுடைய திறமையை நம்ம மேம்படுத்தணும்னா நல்ல ஒரு திட்டம் இருக்கணும். அப்ப பயிற்சியும் நல்ல ஒரு திட்டம் இருந்தா அந்த மனித வளமானது சிறப்பாக செயல்படும். மனிதன்னா என்ன, மனித வளம் என்ன நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது மனித வள மேலாண்மை. மனித வளத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய மேலாண்மை கிளைக்கு பேரு தான்
மனிதவள மேலாண்மை. அது மனிதவள மேலாண்மைனா ஒரு நிறுவனத்திற்கு பணியாட்களை ஆட்களை தேர்ந்தெடுக்கணும். ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஊக்கம் கொடுக்கணும், நிர்வாகம் செய்யணும். இந்த மேலாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து பணிகளையும் செய்யக்கூடியதான் மனிதவள மேலாண்மை. இப்ப மனிதவள மேலாண்மைக்குரிய வரைவிலக்கணம் டேல் யோடர் சொல்றாரு, வேலை வாய்ப்பில் மனிதவளத்தின் பயன்பாடு மற்றும் அதன் வளர்ச்சி, திட்டமிடுதலில் திறமிக்க படிநிலைகள் மற்றும் பயன்பாட்டை இயக்குவித்தல் சொல்லி அழகா டேல் யோடர் சொல்றாரு. இந்த வரைவிலக்கணம் ரொம்ப சிம்பிளா இருக்கு. மனிதவள மேலாண்மையினுடைய இயல்புகள். அதுல ஃபர்ஸ்ட் உலகளவில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்ல, உலகளவில் பொருத்தமானது. ஸோ மனித வளம்ன்றது தன்னுடைய அறிவையும் திறமையும் பயன்படுத்தி வேலையை திறமையா செஞ்சா அது மனித வளம். அந்த மனித வளத்தை மேலாண்மை செய்யக்கூடியது மனிதவள மேலாண்மைன்னு பார்த்தோம் இல்லையா? இது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் கலாச்சாரம், பண்பாடு, உணவுகள் இது மட்டும்தான் மாறும். ஆனா இந்த மனித வளமும் சரி, இந்த மனிதவள மேலாண்மையும் சரி, எல்லா நாட்டுகளுக்கும் உலகளுக்கும் பொருத்தமானது. இது மாறாது. அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, உணவு முறைகள் இதுல மாற்றம் வரலாம். ஆனா மனித வளமா இருந்தாலும் சரி, மனித வள மேலாண்மையா இருந்தாலும் சரி, எல்லா நாடுகளுக்கும் இது பொருந்தக்கூடியது. அதனால்தான் இதில் உலகளவில் பொருத்தமானதுன்னு சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் இலக்கு சம்பந்தமானது. இப்ப எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, எந்த வியாபாரமாக இருந்தாலும், சின்ன செயலா இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவை இலக்கு இருக்கணும். இலக்கு இல்லாமல் எந்த ஒரு செயலும் முழுமையாகாது. ஒரு செயல் முழுமையா இருக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். எந்த ஒரு செயலா இருந்தாலும் முதல்ல அது இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். அப்படி அந்த இலக்கு இருந்தால் மட்டுமே நம்ம எதை நோக்கி சொல்றோமோ அதை நோக்கி கரெக்டா போக முடியும். அப்பதான் அந்த நிறுவனம் வெற்றி அடைய முடியும். அதனாலதான் மனிதவள மேலாண்மை இலக்கு சம்பந்தமானதுன்னு சொல்றோம். அடுத்து திட்டமிட்ட அணுகுமுறை. எந்த ஒரு நம்ம சொல்ல எதிர்கால தேவைக்காக முன்கூட்டியே நம்ம முன்கணிப்பு செஞ்சா அதுக்கு பேரு திட்டமிடுதல் சொல்றோம். எதிர்கால தேவைக்காக முன்கூட்டியே ஒரு முன்கணிப்பு செஞ்சுக்கிறது பேரு திட்டம். அது இலக்கோடு கலந்த திட்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோ, அது இன்னும் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு செயலுக்கும் திட்டம் அவசியம். ஒரு சாதாரண வீடா இருந்தா கூட நம்ம என்ன சொல்றோம்? திட்டம் போடுறோம் இல்லையா? ஒரு வீட்டுக்கே நம்ம யோசிச்சு அவர் பிளான் பண்ணும் பொழுது, ஒரு நிறுவனத்தை இவ்வளவு பெரிய நிறுவனத்தை நடத்துறோம், அதுக்கு நம்ம திட்டம் இல்லாம செஞ்ச அந்த நிறுவனம் வெற்றி அடையுமா? வெற்றி அடையாது. ஒரு நிறுவனம் வெற்றி அடைய வேண்டுமானால் இலக்கோட கூடிய ஒரு திட்டமிடுதல் இருந்துச்சுன்னா அந்த நிறுவனம் கண்டிப்பாக வெற்றி அடையும் என்பதில் எந்தளவும் ஐயமில்லை. அடுத்து தொடர்ச்சியான செயல்பாடு. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்பது தொடர்ச்சியான செயல்பாடு. மனித வளத்தை தொடர்ந்து ஒரு நிறுவனம் மேலாண்மை மனித வளத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு நிறுவனம் மனித வளத்தை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த நிறுவனம் நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து இருக்க முடியும். அப்பதான் அந்த செயல்பாடு தொடர்ச்சியான செயல்பாடு இருந்தால் மட்டுமே ஒரு நிறுவனம் நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து இருக்க முடியும். அங்க மனித வளத்தை பயன்படுத்தாம ஒரு செகண்ட் கொஞ்சம் பிரேக் ஆனா கூட அந்த நிறுவனம் வெற்றி அடைய முடியாது. தொடர்ந்து மனித வளத்தை ஒரு நிறுவனம் பயன்படுத்தி கொண்டே இருந்தால் மட்டுமே அந்த நிறுவனம் வெற்றி அடைய முடியும். மாறும் செயல்பாடு. மாறும் செயல்பாடுன்னா என்னன்னா, மனிதன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறக்கூடியதான் மனிதன். மனிதன் என்பவன் சூழ்நிலைக்காரு மாறக்கூடியது. அதனால மாறக்கூடிய சூழ்நிலைக்கு தேர்ந்தவாறு செயல்பாடுகளும் மாற்றிக்கொள்ள வேண்டும், மாற்றணும். அப்பதான் அந்த மேலாண்மை கொஞ்சம் சிறந்ததாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒருங்கிணைத்த கருவி. கருவின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு இயந்திரம் எடுத்துட்டா அதுக்கு என்ன இருக்கோ அந்த அதை மட்டும்தான் செயல்படும், வேற எதுவுமே செயல்படாது. பிரிண்டிங் மிஷினை பிரிண்ட் பண்ற வேலை மட்டும்தான் செய்யும். தையல் மிஷினா தைக்கிறது மட்டும்தான் செய்யும். ஒரு இயந்திரம் என்றால் அதை மட்டும்தான் செய்யும். ஆனா மனிதன் அப்படி கிடையாது, எல்லா வேலையும் செய்வான். எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரே ஒருத்தர் யாருன்னா அது மனிதன் மட்டும்தான். அதனாலதான் ஒரு நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுமா இருந்தாலும் சரி, அனைத்து பணியாளர்களும் சரி, ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு திறமை யாருக்கு இருக்கும்னா அது மனித வள மேலாண்மைக்கு தான் இருக்கும். அதுதான் மனித மேலாண்மையினுடைய முக்கியமான பணியே. எல்லா துறைகளையும் எல்லா பணியாளர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய திறமை இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த மனித மேலாண்மை, அந்த மேலாண்மையானது சிறந்த மேலாண்மையாக செயல்படும். அதாவது வளர்ச்சியின் மீதான கவனம். இப்போ வளர்ச்சியின் மீதான கவனம்னா, நம்ம எந்த ஒரு வியாபாரமா இருந்தாலும் அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? லாபம் பெற வேண்டும். லாபத்துக்காக தான் ஒரு வியாபாரமே தொடங்குறோம். லாபம் இல்லை,
₹1 பணம் போட்டாலே அது ₹2 லாபம் வரும்னு நினைக்கிறது தான் தொழில். அதனால தொழில் லாபம் பெறுவது முக்கிய நோக்கம் இருக்கும். ஸோ நம்ம லாபம் கிடைச்சிருச்சு, நாம வளர்ந்துட்டோம், ஸோ இனிமேல் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம இந்த கம்பெனிலே நம்ம கம்பெனி தான் பெஸ்ட் கம்பெனி, நம்பர் 1 வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம். ஒரு இலக்கு வச்சிருந்தோம், அந்த இலக்கை அடைஞ்சிட்டோம், நம்பர் 1 வந்துட்டோம். நம்பர் 1 வந்துட்டோம்னா அப்படியே நம்ம திறமையை விட்டுறலாமா? அப்படின்னு நம்ம அந்த மறுபடியும் அந்த திறமையை மேம்படுத்தலைன்னா நம்பர் 1 பிளேஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கிடுவோம். அதனால நம்ம திறமை என்ன பண்ணணும்னா மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும், வளர்ச்சியின் மீதான கவனம் செலுத்தணும். நெக்ஸ்ட், மனிதவள மேலாண்மை என்பது அறிவியல் மற்றும் கலை இரண்டும் கலந்த கலவை. அறிவியல் மற்றும் கலை இரண்டும் கலந்த கலவை. அறிவியல் என்ன? அறிவியல் என்பது ஒரு விதி. அறிவியல் என்பது அது விதி. இது யாரு சொன்னாலும் இது தீர்வு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்னையும் கூட்டினா 2. அது நான் சொன்னாலும் அதே தான், நீ சொன்னாலும் அதே தான், வேறொரு தேர்ட் பர்சன் சொன்னாலும் அதனோட ஆன்சர் 2 தான். இது விதி. தீர்வு எல்லாத்துக்கும் ஒரே தான் வரும். ஆனா கலை என்பது அப்படி கிடையாது. கலை என்பது அப்படி கிடையாது. ஒருத்தர்கிட்ட சமைக்கக்கூடிய பொருளை கொடுத்துட்டு 3 பேர்கிட்ட கொடுக்குறோம், இது சமைச்சு தாங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தருதும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அதுதான் கலைன்றது. அதே மாதிரி ஒரு டிராயிங் வரைய சொல்றோம், ரோஸை கொடுத்து 3 பேர்கிட்ட வரைய சொன்னோம்னா ரோஜா பூ தான் வரைய சொல்றோம், ஆனா 3 பேரும் 3 விதமா வரைஞ்சிருப்பாங்க. ஓகேவா? அப்ப கலை என்பது பொருள் ஒண்ணுதான், ஆனா அந்த வடிவம் என்னது மாறக்கூடியது. இதே ஒரு 3 பேர்கிட்ட மண்ணை கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பண்ண சொன்னா 3 பேர் வேற வேற இதுதான் கொடுப்பாங்க. ஆனா 3 பேர் கையிலும் மண்ணு தான் கொடுத்துருக்கோம், ஆனா வடிவம் என்ன ஆகுது, வேற வருது. இதுக்கு பேரு தான் கலை. கலை என்பது இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறது தான் கலை. ஆனா அறிவியல் என்பது அப்படி கிடையாது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. தீர்வு என்னன்னா யார்கிட்ட போனாலும் ஒரே தீர்வு தான். விதி என்பது மாறாது. அதனால நிறுவனத்துல நமக்கு எப்பப்ப அறிவியல் தேவைப்படுதோ அப்ப நம்ம அறிவியலை பயன்படுத்திக்கணும். எப்பப்ப கலை தேவைப்படுதோ அப்பெல்லாம் நம்ம கலையை பயன்படுத்த. அதான் இரண்டும் சேர்ந்த கலவை. மனித வள மேலாண்மை என்பது அறிவியல் மற்றும் கலை இரண்டும் சேர்ந்த ஒரு கலவை தான் மனித வள மேலாண்மை. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா துறைகளுக்கு இடையான இணைப்பு. ஸோ ஒரு நிறுவனத்துல ஒரு துறையில மட்டும் நாம நல்ல பெஸ்டா இருந்துட்டு மற்ற துறை பெஸ்டா இல்லைன்னா அந்த நிறுவனம் சிறந்த நிறுவனமாக இருக்க முடியாது. துறையில ஒரு துறை மட்டும் பெஸ்டா இருக்கு, மற்ற துறை பெஸ்ட் இல்லைன்னா அது அந்த மேலாண்மை சிறந்த மேலாண்மை கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம், நமக்கு பாடம் 6 பாடம் இருக்கு, 6 சப்ஜெக்ட் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட்ல நீ 100 மார்க் வாங்கிட்டு இன்னொரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் வாங்கியிருந்தா டெஃபினட்டா நீ என்னதான் ஃபெயிலு தான். இதுல 100க்கு 100 வாங்கினனால நீ பெஸ்ட்ன்னு கிடையாது. ஸோ 6 பாடத்திலையுமே நீ பாஸ் பண்ணியிருந்தாதான் பாஸ், அப்பதான் நீ பாஸ் ஆயிருக்கேன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் ஒரு நிறுவனத்தில் நிறைய துறைகள் இருந்தாலும் அனைத்து துறைகளும் சிறப்பா இருந்தால் மட்டும்தான் அந்த நிறுவனம் சிறந்த நிறுவனமாக இருக்க முடியும். ஒரு துறை மட்டும் சிறப்பா இருந்துட்டு மற்ற துறையெல்லாம் சிறப்பா இல்லைன்னா அது எல்லாமே வேஸ்டா போயிடும். அதனால்தான் எல்லா துறைகளையும் இணைக்கணும். அதுதான் மனித மேலாண்மையுடைய வேலை. என்னென்ன துறை, பொருளாதாரம் இருக்கு, சமூகம் இருக்கு, உளவியல் இருக்கு. ஸோ எல்லா துறைகளையும் இணைக்கக்கூடியதுதான் மனிதவள மேலாண்மை. நெக்ஸ்ட் டாபிக் கண்ணுக்கு புலப்படாதது. மனிதவளம் என்பது ஒரு சொத்து. மனித வளம்னாவே அது நமக்கு தெரியும் சொத்து. ஏன் சொத்துன்றோம்? நம்மளோட அறிவு மூலம் ஒரு பொருளை உற்பத்தி செய்யறோம், உற்பத்தினால விற்பனை அதிகரிக்கிறதுனால நம்ம லாபம் கிடைக்குது. ஸோ நம்ம திறமையினால ஒரு நிறுவனத்துக்கு லாபம் கிடைக்கிறதுனால இது கண்டிப்பா என்னதான் சொத்து தான். ஆனா என்ன சொத்துல 2 வகையான சொத்து இருக்கு. கண்ணுக்கு புலனாகும் சொத்து, கண்ணுக்கு புலனாகா சொத்துன்னு இருக்கு. கண்ணுக்கு புலனாகும் சொத்துனா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய சொத்து. கண்ணுக்கு புலனாகா சொத்துனா நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஸோ மனித வளம் என்பது தம் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை படைக்கிறது தான் மனித வளம். அது நம்ம கண்ணுக்கு தெரியுமா? ஒருத்தனை பார்த்து இவன் நாலேஜ், இவன் திறமை இருக்கிறவனு பார்த்தோன்னே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அது நம்ம கண்ணுக்கு தெரியாதது. அப்ப இது கண்ணுக்கு தெரியாத சொத்து. மனித வளம் என்பது ஒரு சொத்து. இது என்ன சொத்துனா கண்ணுக்கு தெரியாத புலப்படாத ஒரு சொத்து. இதை முடிவை மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும், கண்ணுக்கு தெரியாதது. நெக்ஸ்ட் டாபிக் புதிய உறவு. புதிய உறவுன்னா என்ன? முதல்ல இப்போதான் மனித வள மேலாண்மை சொல்கிறோம். முதலெல்லாம் இது பணியாளர் மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா தம்பி தங்க தாத்தா பாட்டி அத்தை மாமா எல்லாரோடையும் நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கும் இல்லையா? இப்போ அண்ணா திட்டினாலும் அம்மா திட்டினாலும் நம்ம என்ன பண்ணோம், அது ஒரு செகண்ட் தான் இருப்போம், கோவம் இருக்கும், அப்போ மறந்துடுவோம், அப்போ கேஷுவலாக எல்லாரோட இருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான்
தொழிலினுடைய உறவுகள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதவள மேலாண்மையில் உறவு எப்படி இருக்க வேண்டுமென்றால், ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் எந்த மாதிரி உறவு இருக்குதோ அந்த மாதிரி உறவு முறைகள் இருக்கணும். அப்போ தான் அந்த மேலாண்மை சிறந்த மேலாண்மையாக இருக்க முடியும். மனிதவள மேலாண்மையினுடைய இயல்புகள் நம்ம பார்த்தோமாமா. நெக்ஸ்ட் நம்ம மனிதவள மேலாண்மையினுடைய முக்கியத்துவம் பார்க்கலாம். அதுல மனித சக்தியின் தேவையை அடையாளம் காணுதல், அதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு நிறுவனம்னு வச்சோம், அந்த நிறுவனத்தை நம்ம ரன் பண்ணோம்னா அதுக்கு எவ்வளவு மனித சக்தி தேவை. அடுத்து மாற்றங்களை இணைத்து கொள்ளுதல். மாற்றம் அமைப்பை பொறுத்தளவு மாற்றம் என்பது நிலையானது. மனிதன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்ன பண்ணணும், தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமைகள் இருக்கணும். மனித சக்தியில சரியான தேவைகளை உறுதி செய்துக்கணும். மனித சக்தியின் சரியான தேவையை நம்ம என்ன பண்ணோம்னா உறுதி செய்துக்கணும். அப்படின்னா என்ன பண்ண, நம்ம இப்ப நம்ம நிறுவனத்துக்கு 10 மனித சக்தி தேவைன்றது நம்ம முதலே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம், உறுதி செஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்ப திடீர்னு ஒருத்தர் இல்லை, ஒரு பற்றாக்குறை இருக்கு, ஒரு உபரி இருக்குன்னு உபரியாகவும் கூடாது, பற்றாக்குறையாகவும் பார்த்துக்கணும். அதுதான் ஒரு மேலாண்மையினுடைய முக்கியமான வேலை. என்னன்னா, இவ்வளவு மனித சக்தினா அவ்வளவு மனித சக்தி தான் வச்சிருக்கணும். அதுல பற்றாக்குறையும் வரக்கூடாது, உபரி இருக்கக்கூடாது, அதிகமாகவும் போகக்கூடாது, குறையும் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா, குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு மனித வளம் நம்ம கிட்ட இல்லைன்னா அதனால நமக்கு நிறைய உற்பத்திகளை பாதிக்க ஏற்படும். அதனால ஒரு நல்ல ஒரு சிறந்த மேலாண்மைனா அவங்க என்ன பண்ணணும்னா, மனித சக்தியினுடைய தேவையை அறிஞ்சு நமக்கு எவ்வளவு தேவை, 10 பேர்னா 10 பேரை வச்சிருக்கணும். 100 பேர் தேவையா 100 பேரை நம்ம கையில வச்சிருக்கணும். 1000 பேரை தேவைன்னா 1000 பேரை நம்ம கையில வச்சிருக்கணும். அதுல ஒண்ணு இல்லைன்னா கூட உடனே ஏற்பாடு பண்ணி அந்த காலியான பிளேஸை என்ன பண்ணிடணும், நிரப்பிடணும். அப்பதான் அந்த மேலாண்மை சிறந்த மேலாண்மையாக இருக்கும். அடுத்து சரியான வேலைக்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு துறை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு துறைக்கு ஆள் தேவைன்னா அந்த துறையில சிறப்பா யார் இருக்காங்களோ அந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ கம்ப்யூட்டர் செக்ஷனுக்கு நம்ம ஒரு ஆளை செலக்ட் பண்றோம்னா கம்ப்யூட்டர் தெரிஞ்ச ஆளை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஒரு மேலாண்மை நீண்ட காலம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், சிறந்து விளங்க வேண்டும் என்றால் சரியான வேலைக்கு சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது திறன் மற்றும் அறிவை மேம்படுத்தணும். மனித வளம்னாவே அதனுடைய திறமைகளை அப்பவும் என்ன பண்ணணும், ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். திறன் மற்றும் அறிவை மேம்படுத்துதல். அதே மாதிரிதான் மேலாண்மை என்பது மனித வளத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். நிறுவனம் என்பது அந்த பணியாளர்களுடைய செயல்பாட்டை மதிப்பீடு செய்யணும். அப்ப மதிப்பீடு செஞ்சா மட்டும்தான் அந்த நிறுவனம் சிறந்த நிறுவனமாக இருக்க முடியும். அடுத்து போட்டி நன்மையை மேம்படுத்துதல். அதனால என்ன பண்ணணும்னா, பணியாளருக்கு அப்பப்ப என்ன பண்ணணும், ஒரு ஊக்கம் கொடுக்கணும். சரி, ஊக்கம் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கே பாராட்டணும். நம்ம முதலே சொல்லியிருக்கோம், ஒரு பாராட்டு என்பது மிகப்பெரிய ஊக்கம். என்னன்னா பாராட்டு. இன்னொன்னு அவங்களுக்கு மேலூதியம், போனஸு, இன்க்ரிமெண்ட்டு அப்படின்று கொடுக்க தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ நம்ம திறமைக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குது அப்படின்றப்ப அவங்க இன்னும் தன்னுடைய எபிலிட்டியே தன்னுடைய திறமையை நிறுவனத்துக்காக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்போட என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செய்வாங்க. எடுத்துட்டு பணியாளர்கள் அர்ப்பணிப்பை தீர்மானிக்கணும். பணியாளர்கள் அர்ப்பணிப்போட பணி செய்யறாங்களான்னு பார்க்கணும். அதுதான் முக்கியம். அந்த மாதிரி பணியாளரை பார்த்துதான் ஒரு நிறுவனம் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் சமூகமயமாக்கலை வலியுறுத்துதல். நம்ம ஒத்த வயதுகிட்ட எப்படி நடந்துக்கணும், நமக்கு மேல இருக்கக்கூடிய மேலதிகாரிகிட்ட எப்படி நடந்துக்கணும், நமக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நம்ம நல்ல உறவு முறைகளோட அவங்களோட மூவ் பண்ணணும். அப்பதான் அந்த நிறுவனம் சிறந்த நிறுவனமாக இருக்க முடியும். சமூகமயமாக்கல் வலியுறுத்தல் பார்த்தோமா. நெக்ஸ்ட் பாயிண்ட், சாதகமான பணியாளர் மனப்பான்மையை வளர்க்கணும். சாதகமான பணியாளருடைய மனப்பான்மையை எப்படி வளர்க்கறது? ஒரு பணியாளரும் அவருக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கா அப்படின்னு ஒரு மேலாண்மை கேட்டா பணியாளர் குறை சொல்ல மாட்டான். தொழிலாளர் சங்கங்களும் குறை தீர்க்கக்கூடிய மன்றங்களும் இருக்கு. ஸோ பணியாளர்கள் தனக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால், கஷ்டமா இருந்தாலும் சரி, தனக்கு குறையா இருந்தாலும் தனக்கு என்ன வேணும்ன்றத அந்த குறை தீர்க்கிற மன்றத்துக்கிட்ட போய் சொல்லலாம், இல்லை தொழிற்சங்க கிட்ட சொல்லலாம். அப்படி சொன்னா தொழிற்சங்கங்கள் டைரக்டா மேலாண்மை கிட்ட போய் சொல்லிடும். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட், கூட்டு பிரதிநிதிப்ப வாய்ப்புகளை வழங்குதல். நமக்கு தோணாத சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு தோணலாம். அப்பனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது 4 பேர்கிட்ட கேட்டு அவங்க கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சு ஒரு முடிவு எடுக்கணுன்றதுக்காக தான் மேலாண்மை இந்த கூட்டு பிரதிநிதிப்ப வாய்ப்பை வழங்குறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது
மனிதவள மேலாண்மையினுடைய பணிகள். ஸோ மனிதவள மேலாண்மையுடைய பணிகள் ரெண்டு பணிகள் தான் அது. ஒன்று மேலாண்மை பணிகள், இன்னொன்று செயல் பணிகள். ஸோ மேலாண்மை பணிகள்னா எதெல்லாம் மேலாண்மை பணிகள்னா திட்டமிடுதல். திட்டம் என்பது ரொம்ப 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 முக்கியம். வேணும் எப்படி செய்யணும், எங்கு செய்யணும், யார் செய்யணும், எப்படி செய்யணும், எங்க செய்யணும், யார் செய்யணும்னு முன்கூட்டியே முன்கணிப்பு செஞ்சா அதுக்கு பேர் தான் திட்டமிடுதல். ஒரு நிறுவனத்துக்கு என்பது திட்டம் என்பது ரொம்ப 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 அவசியம். ஃபர்ஸ்ட் ஒரு இலக்கை தீர்மானித்து கொள்ள வேண்டும். அது திட்டமிட்ட இலக்கா இருக்கணும். அப்படி திட்டமிட்ட இலக்கா இருந்தா மட்டும்தான் அந்த நிறுவனம் சிறந்த நிறுவனமாக இருக்க முடியும், தொடர்ச்சியாக செயல்படணும். அப்பனா ஒரு நிறுவனம் முதலே திட்டம் போட்டுக்கணும். ஸோ நம்மளுடைய நிறுவனத்துக்கு இவ்வளவு மனித சக்தி தேவை. இந்த மனித சக்தியை, இந்த மனித வளத்தை நாம ஒரு நாளைக்கு பயன்படுத்தினா இவ்வளவு உற்பத்தி நடக்கும், இவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்றது முன்கூட்டியே தீர்மானிக்கணும். அப்படி தீர்மானிச்சு திட்டம் போட்டா கண்டிப்பாக அந்த நிறுவனம் சிறந்த நிறுவனமாக அமையும். நெக்ஸ்ட் அமைத்தல். ஒரு மனித வளம் ஒருத்தர்கிட்ட சிறப்பா இருக்கு, நல்ல ஸ்கில்லு, நல்ல திறமை இருந்தா அவங்ககிட்டே எல்லா ஒர்க்கையும் அவங்ககிட்டே கொடுக்கறது. மொத்த பணி சுமையை பகிர்ந்து கொடுக்கணும். கொஞ்சம் பார்ட்டு தான் வரும். அப்ப அவனால சுமக்கக்கூடிய சுமை இருந்தா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் தான்றப்ப அதை திறமையா செய்து முடிப்பான். கொடுத்த டைமுக்குள்ள அழகா முடிச்சு கொடுத்துருவான். அதனாலதான் வேலை பகிர்வு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருத்தர்கிட்டயே எல்லா ஒர்க்கையும் சுமத்தக்கூடாது. அமைத்தல் பார்த்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் பாக்குறது இயக்குவித்தல். இப்ப என்ன பண்ணணும், ஒரு உயரதிகாரி தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கிட்ட குறிப்பிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. இந்த ஒரு வாரம் உனக்கு டைம் தரேன், இந்த ப்ராஜெக்டை நீங்க முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நாம ஒப்படைக்கிறோம். ஒப்படைக்கும் போது அவங்ககிட்ட பொறுப்பையும் ஆணையும் கொடுக்கும் பொழுது அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான சுதந்திரத்தை கொடுத்தா மட்டும்தான் அது சிறப்பா அவனால செயல்படையும். அப்ப மேலாண்மைக்கு என்ன வேலைன்னா அவங்ககிட்ட நம்ம பணியை கொடுத்துட்டோம். அப்ப நம்மளுடைய வேலை தூரத்துல இருந்தா நம்ம கொடுத்த வேலையை அவன் ஒழுங்கா செய்யறானா அப்படின்னு ஒரு மேற்பார்வை, ஒரு கண்காணிப்பு செய்யணும். ஒரு மேற்பார்வையோ கண்காணிப்போ செஞ்சாதான் அந்த வேலை எப்படி நடக்கும், ஒழுங்கா நடக்கும். அப்ப மேலாண்மையுடைய வேலை அவன் கொடுத்த பணியை சிறப்பா செய்யறான்னு மேற்பார்வை செய்யணும். அவனுக்கு வழிகாட்டணும். அவனுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளும் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் அவன் அதை சுதந்திரமா ஈஸியா செஞ்சு முடிப்பான். லாஸ்டா பார்க்கக்கூடியது கட்டுப்படுத்துதல். கட்டுப்படுத்துறதுல என்னன்னா ஒரு பணியாளருக்கு ஒர்க்கு கொடுத்துட்டோம், அது திட்டமிட்டபடி அது நடக்கதா என்னது பார்க்கணும். அது திட்டமிட்டபடி அந்த செயல அவங்க கரெக்டா செஞ்சிருக்காங்கன்றது வாட்ச் பண்றது யாருதான் மேலாண்மையுடைய வேலை. உண்மையான செயல்பாட்டை வரையறை செய்யப்பட்ட செயல்பாட்டோட ஒப்பிட்டு பார்க்கணும். உண்மையான செயல்பாட்டை வரையறை செய்யப்பட்ட செயல்பாட்டோட என்ன பண்ணி பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுல ஏதாவது வேறுபாடு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஒரே மாதிரி இருந்தா எந்த ப்ராப்ளம் கிடையாது. வேறுபாடு நடந்துச்சுனாவே அங்க ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு, அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அங்க ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதை தீர்வு செய்யணும். அதே செய்யக்கூடிய வரவு செலவு திட்டங்கள் எல்லாமே கரெக்டா அவங்க செய்யறாங்களான்னு சொல்லி வாட்ச் பண்ணணும். அது கரெக்டா இருக்கா, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா எழுதியிருக்காங்களா, வரவுகளையும் செலவுகளையும் கரெக்டா என்ட்ரி பண்ணியிருக்காங்கன்னு வருஷத்துக்கு ஒரு முறை தணிக்கையாளரை வச்சு தணிக்கை செய்யணும். அப்படி செய்தால் மட்டுமே அந்த நிறுவனம் சிறந்த நிறுவனமாக இருக்க முடியும். இதெல்லாம் மேலாண்மை பணிகள். திட்டமிடுதல், அமைத்தல், இயக்குவித்தல், கட்டுப்படுத்துதல் எல்லாம் மேலாண்மை பணிகள். செயல் பணிகள் அப்படின்றதுன்னா திரட்டுதல். இப்போ ஒரு நிறுவனத்துக்கு இன்னொரு மனித சக்தி நமக்கு தேவைப்படுதுன்னா அந்த மனித சக்தியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா தேர்வு மூலயமாக தேர்ந்தெடுக்கலாம். ஒரு நிறுவனத்திற்கு ஒரு மனித சக்தி தேவைன்னா அது தேர்வு மூலமாக நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அப்புறம் பதவி உயர்வு, பணிமாற்றம், இது எல்லாமே கரெக்டா ஒன் பை அந்த நிறுவனம் மேலாண்மையானது செய்யணும். அடுத்து சிறந்த மனித மிக்க பணியாளர்கள் நம்ம கையில இருந்தாங்கன்னா அந்த பணியாளர்களை, அந்த ஊழியர்களை அந்த நிறுவனம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமும். நாம அப்ப அந்த ஊழியர் நம்ம கிட்ட இருக்கணும்னா அவனுடைய தேவை நிறைவேற்ற அளவுக்கு அவனுக்கு ஊதியம் இருந்தா அவன் நம்மளை விட்டு போக மாட்டான். அவன் எதிர்பார்க்கிற சம்பளம் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அடுத்த நிறுவனத்தை நாடி போக மாட்டான். அதனால அவனுடைய தேவைக்கு எவ்வளவு சம்பளம் தேவையோ, ஊதியம் தேவையோ அந்த ஊதியத்தை கொடுத்து கருணையோட அவனை நம்ம என்ன பண்ணணும்னா நம்மோட அணைச்சி நம்ம நிறுவனத்தோட வச்சுக்கணும். அந்த ஊழியரை எக்காரணத்தை கொண்டும் நிறுவனத்தை விட்டு வெளியே அனுப்ப கூடாது. அப்படி அனுப்பிட்டுனா அவனுக்காக பயிற்சி கொடுத்து நாம வச்சிருக்கிறது எல்லாமே வேஸ்டா போயிடும். அடுத்த பாயிண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒருங்கிணைத்தல். ஒருங்கிணைத்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எப்படி வீட்டுல இருக்கக்கூடிய
ஒரு ஒரு வீட்டில் வந்து 3 பசங்க இருக்காங்கன்னா 3 மகன் மருமகள் இருக்காங்கன்னா அந்த மாமனார் மாமியார் அவங்கள எல்லாத்தையும் அரவணைச்சு எடுத்துட்டு போறாங்களோ அதே மாதிரிதான் ஒரு நிறுவனம் என்பது நிறுவனத்துல பல துறைகள் இருக்கும். அத்தனை துறைகள் இருக்கக்கூடிய ஊழியர்களையும் தன்னுடைய ஃபேமிலி மாதிரி அரவணைச்சு ஒன்றிணைத்து செய்தால் மட்டுமே அந்த நிறுவனம் சிறந்த நிறுவனமாக இருக்க முடியும். இப்ப மேலாண்மை பணிகள் பார்த்தோம், செயல் பணிகளும் பார்த்தாச்சு. இப்ப மனித வளம்னா என்னன்னு பார்த்துச்சு. தன் திறமை பயன்படுத்தி அந்த வேலையை சிறப்பா முடிச்சா அது மனித வளம். அந்த மனித வளத்தை மேலாண்மை செஞ்சா அது மனிதவள மேலாண்மைன்னு பார்த்தோம். மனிதவள மேலாண்மை கண்ணுக்கு புலனாகா சொத்துன்னு பார்த்தோம். மனித மேலாண்மையின் உறவுமுறை எப்படி இருக்கும், ஒரு தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். திட்டமிடுதல் செயல்பாடு என்பது இது ஒரு பரவலானது எல்லாம் பார்த்தோம். இப்போ மனித வளத்துக்கும் மேலாண்மைக்கு வேறுபாடு சொன்னா நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? ஒருத்தருக்கு திறமை இருந்தா அது மனித வளம். அந்த மனித வளத்தை மேலாண்மை செஞ்சானா அது மனிதவள மேலாண்மை. மனித வளம் என்பது நகரும் தன்மையுடையதா இருக்குன்னு பார்த்தோம். மனித வளம் எப்படி இருக்கும், நகரும் தன்மை உடையதுன்னு பார்த்தோம். ஆனா மனிதவள மேலாண்மை என்பது நிறுவனத்தோட தொடர்பு கூடியது. மனித வளம் என்பது நகரும் தன்மை கொண்டது. மனிதவள மேலாண்மை என்பது நிறுவனத்தோட தொடர்புடையது. மனிதவளது புதுசா கண்டுபிடிக்கிறது, படைப்புகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடியது. ஆனா மனிதவள மேலாண்மை என்பது வேலை பகிர்வு செய்யக்கூடியது. பணியாளருக்கு என்ன வேலை வேணுமோ அந்த வேலை பகிர்வு செய்யக்கூடியதுதான் மனித வளம். மனிதவள மேலாண்மை. மனித வளம் என்பது புதிய கண்டுபிடிப்புகளையும் படைப்புகளையும் வெளிக்கொண்டு வருவது மனித வளம். மனிதவள மேலாண்மை என்பது பணியாளர்களுக்கு பணியை பிரிச்சு கொடுக்கிறது, வேலை பகிர்வு செய்யறதுதான் மனிதவள மேலாண்மை. மனித வளம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மனிதவள மேலாண்மை இருக்கும். மனிதவள மேலாண்மை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மனித வளம் இருக்கும். மனித வளத்தினால கிடைக்கக்கூடிய மதிப்பும் சரி, பாராட்டும் சரி நீண்ட காலத்திற்கு இருக்கும். மனித வளத்தினால் கிடைக்கக்கூடிய மதிப்பும் பாராட்டும் நீண்ட காலத்திற்கும். ஒரு நிறுவனம் நீண்ட காலம் தொடர்ந்து இருக்குதுன்னா அதுக்கு மெயின் காரணம் மனிதவள மேலாண்மை தான் முக்கிய காரணம். ஒரு நிறுவனம் நீண்ட காலமாக தொடர்ந்து இருக்குதுன்னா அதுக்கு மெயின் காரணமே மனிதவள மேலாண்மை. எக்ஸாம்பிள் சொல்லலாம், நம்ம ரிலையன்ஸ் கம்பெனி சொல்லலாம், டாடா கம்பெனி சொல்லலாம், HCL கம்பெனி எல்லாம் சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம். இப்போ மனித வளம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, மனிதவள மேலாண்மைன்னு என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இது வேறுபாடையும் உங்களால ஈஸியா இப்ப சொல்ல முடியும். இப்ப நீங்க இவ்வளவு நேரமும் மனித வளம் அதை பத்தியும் மனித வள மேலாண்மை பத்தியும் சொன்னோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதுக்கப்புறம் நீங்க புக் எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு இப்ப ஈஸியா புரியும். மாணவர்களே இதை நீங்க பயன்படுத்தி படிங்க. அப்ப இப்ப ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் இருக்கக்கூடிய பாடத்தை எல்லாத்தையுமே உள்வாங்கி நீங்க படிச்சீங்கன்னா மட்டும்தான் அது ஈஸியா இருக்கும். அது இந்த மனித வள பாடம் வந்து உங்க லைஃபோட இருந்தது. உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டும் இப்ப புரிஞ்சிருக்கும் மனித வளம் இருக்கு. இப்ப எல்லாருக்கிட்டையும் மனித வளம் இருக்கு. சோ நீ என்ன பண்ணு, இப்ப இருந்தே உன் மனித வளத்தை வளர்த்துட்டீங்கன்னா நீ படிச்சு முடிச்சு நாளைக்கு கல்லூரி படிப்பை முடிந்து ஒரு நிறுவனத்துக்கு நீ போறேன்னா இந்த மனிதவளம் எல்லாமே உனக்கு வாழ்க்கைக்கு பயன்படும். அப்போது உனது திறமை இந்த நாட்டுக்கு பயன்படுத்தி இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை நீங்க மேம்படுத்த முடியும். ஓகே, நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் டு ஆல்.